ஒரு காலத்தில் அசுரர்கள் பல தெய்வங்களின் தவங்களை கெடுத்துக் கொண்டிருந்தனர். அதனால் தேவர்கள் கவலையில் மூழ்கினார்கள். அவர்கள் யாராவது தெய்வீகமான வீரர் வந்து இந்த அசுரர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என விரும்பினர். அப்போது பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் மூவரும் ஒன்று கூடி ஒரு தெய்வீக அவதாரம் உருவாகும் நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தனர். அதே முடிவின் விளைவாக மோகினி மற்றும் சிவனின் தெய்வீக சக்தியிலிருந்து மணிகண்டன் பிறந்தார். மணிகண்டன் சிறுவனாக இருந்தாலும் அவன் வலிமை சாதாரணமல்ல. எந்த குழந்தையும் செய்ய முடியாத வீரச்செயங்களை அவன் எளிதில் செய்து காட்டுவான். இதை பார்த்து தேவர்கள் அசந்து போனார்கள். ஒரு நாள் கஞ்சன் என்ற அரக்கன் தேவர்களை அச்சுறுத்தினான். அவன் வலிமை மிகுந்தவன், யாராலும் சமாளிக்க முடியாதவன். தேவர்கள் மணிகண்டனிடம் உதவி கோரினர். மணிகண்டன் எவ்வித பயமும் இல்லாமல் கஞ்சனை எதிர்கொண்டார். தெய்வீக வீரத்தால் அவனை அடக்கியார். கஞ்சன் வீழ்ந்த தருணத்தில் தேவர்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். இதோ உண்மையான மல்லன். அந்த நாள் முதல் கஞ்சனை வென்ற தெய்வீக வீரன் என்பதால் தேவர்கள் அவரை கஞ்சன மல்லன் என்று அழைத்தனர். இந்த பெயர் ஐயப்பனின் வீரத்தையும் கருணையையும் மற்றும் தெய்வீக தைரியத்தையும் நினைவூட்டும் புனித பட்டமாக மாறியது. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.